வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பாலக் சீலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லெட் மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம பேசிக்காக கடலை மாவு வச்சு தான் பண்ணுவோம். இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக நான் நிறைய பாலக், நிறைய வெஜிடபிள்ஸ், கடலை மாவு, ரவை, ஓட்ஸ் சேர்த்து பண்ண போகிறேன். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பண்ண போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை எந்த மீல் ஆஃப் த டேக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம நிறைய காய்கறிகள், ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணுறதுனால நீங்கள் சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அந்த மாதிரி பழகிருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் மாங்காய் ஸ்வீட் பச்சடி இல்லைனா ஒரு ஸ்பைஸியாக ஆனியன் டொமேட்டோ சட்னி கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பாலக். அதனால் நான் நிறைய பாலக்கும் மிச்ச வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், செம்ம சாஃப்டாக இருந்தது. உங்கள்கிட்ட பாலக் இல்லைன்னா நீங்கள் மிச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு நார்மலாகவே ஒரு பிளெயின் சீலா மாதிரி பண்ணலாம். வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், தக்காளி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேப்சிகம், பாலக் இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் கட் பாலக் எடுத்திருக்கேங்க. பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் நீக்கிட்டு இலையை மட்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பாலக்கூட 2 வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. விதை, தண்ணி எதுவும் நீக்க வேண்டாம், எல்லாத்தையுமே நீங்கள் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேரட்டை தோல் நீக்கிட்டு குட்டி துருவலில் துருவிட்டு சேர்த்துருங்க. நீங்கள் சின்ன துருவலில் துருவினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாதி கேப்சிகமாக பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கேப்சிகம் பயங்கரமாக ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால நான் பாதி கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பீட்ரூட், அதுக்கப்புறமா கோஸ் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அடுத்ததாக வாசனைக்கு ஒரு இடிக்கல்ல ஒரு துண்டு இஞ்சியை இடிச்சுக்கலாம். இஞ்சி கூடவே நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து இடிச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா நைஸாக ஆற வரைக்கும் நம்ம இடிச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். இடித்த மொத்த விழுதியுமே இந்த காயோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டிங்கன்னா அகெயின் பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்த்து பண்ண போகிறோம் இல்லையா, அதில் டைஜஷன் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக 1/4 அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துருங்க. ஓமத்தை இந்த மாதிரி ரப் பண்ணி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். நம்மளுக்கு நல்ல ஜெரிமானம் ஆகும் ஓமம் சேர்க்கறதுனால. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காயில் எப்போவுமே உப்பு சேர்த்த உடனே காயிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக சீலா பார்த்திங்கன்னா கடலை மாவு வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி கடலை மாவு கூடவே ரவையும் ஓட்ஸ் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். கடலை மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடித்த ஓட்ஸை இந்த காய் கூடவே சேர்த்துருங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புளிப்பும் கொடுக்கும், ப்ளஸ் நம்மளோட சீலாக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஓட்ஸ் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இது சாஃப்டாக தான் இருக்கும். ஓட்ஸ் பொடி சேர்த்தும் சேர்க்காமையும் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டெக்ஸ்டரில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த காயோடு இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து கசக்கி விட்டுக்கலாம். காயிலேருந்து வர தண்ணியில் முதல் கட்டமாக நம்ம இந்த மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு மாதிரி கரைச்சிடாதீங்க. உங்களுக்கு சீலா பண்ணும்போது கல்லுலேருந்து எடுத்தே போட முடியாது, அந்த மாதிரி சாஃப்டாக வளவலன்னு ஆகிடும். இதோட பதம் பார்த்திங்கன்னா இட்லி இல்லைன்னா அடை மாவு பதம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு லூஸ் இருந்தால் போதும். அப்படியே நீங்கள் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சீலா மாவு ரெடி. நம்ம இன்றைக்கி பாலக்கை தாராளமாகவே சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவே ஹெல்த்தி. கிட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 1-2 சொட்டு எண்ணெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம இதை வாத்து எடுத்துக்கலாம்.
ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயை சுற்றி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 சைட்லேயுமே உங்களுக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். பேஸ் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரா வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால தான் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகும். குக் பண்ணும்போது 2 சைடுமே இப்படி ஜென்டலாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இதை சட்னி இல்லைனா ஊறுகாய் கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை லேட்டாக எழுந்துக்கிற அன்றைக்கி உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸை கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஹோல்சம் மீல் ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.